friends, welcome to PS மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண வீட்டு சாப்பாடுல எல்லாம் இலையில பரிமாறுவாங்க இல்லையா, தக்காளி பச்சடி. அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி வந்து சாதத்தோட சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம், இல்ல சாதத்தோட சேர்த்து பசஞ்சும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே அருமையா இருக்கும். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தக்காளி பச்சடி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், பட் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது லைட்டாக அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பாருங்கள், அது வந்து இந்த பச்சடிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுப்போம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து, 3 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டியது கிடையாது. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளியை அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறேன், அதனால இப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டேன்னா தக்காளி வந்து வதங்கி வந்துடும். ஒருவேளை உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளியோட அளவை ஜாஸ்தியாக தான் சேர்ப்பீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க தக்காளி வந்து இந்த மாதிரி 1-2 தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து ரொம்ப குழைவாக வெந்திருக்கக்கூடாது, நார்மலாக நம்ம பருப்பு வேக வைப்போம்ல சாம்பாருக்கெலாம், அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியே போதும், இந்த பச்சடிக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேக வச்ச பருப்பில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இல்லை சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசையோட தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னே சொல்லுவேன். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.